வீரபத்திரர் என்ன பண்ணுறாரு, நேரா வந்து கடுமையாக தாக்குறதுக்காக கையில் வந்து வெப்பன்ஸ் எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுறாரு, அப்படியே வந்து அவரை தாக்குறதுக்காக வராரு நம்ம குமரனை. குமரன் ஒரு நிமிஷம் வந்து ஆனந்தி எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. ஆனால் குமரன் வந்து அதில் கையை பிடிச்சிடுறாரு அதில் கையில். அடுத்து வந்து குமரனுக்கு கையெல்லாம் வந்து அப்படியே ரத்தமாகிடுது. ஒரு நிமிஷம் வந்து குமரன் வந்து அப்படியே மடக்கி பிடிக்கிறாரு. அடுத்து 2 பேரும் செமையாக ஃபைட் பண்ணுறாங்க. இங்கே வந்து குமரன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்காங்க ஆனந்தி. அடுத்து அங்கே ரொம்ப ஒரு 2 பேரும் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக என்ன பண்ணுறாரு, வீரபத்திரன் ரொம்ப வந்து குமரனை போட்டு அடிக்கிறாரு. கரெக்டாக அந்த டைமில் நிறைய பேரை வந்து கூட்டிகிட்டு வந்து ஆனந்தியையும் குமரனையும் காப்பாற்றுறாரு. அடுத்து எல்லாருமே வந்து அவரை பிடிச்சிக்கிறாங்க. அப்போ போலீஸும் வந்து குமரன் வந்து ஃபோன் பண்ணதால் போலீஸும் அங்கே வந்துடுறாங்க. போலீஸ் கூடவே வந்து அவங்க அப்பாவும் அங்கே அண்ணனும் ஆனந்தியோட அப்பாவும் அண்ணனும் அவங்களும் வந்துடுறாங்க. அவங்க வந்து ஆனந்தியை பார்த்துட்டு ஆனந்தி அப்படி சொன்னோன்னே அவங்க அப்பா போய் வந்து ஆனந்தி வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்பா அப்படி சொல்லிட்டு அழறாங்க. அந்த வீரபத்திரன் இப்படிலாம் பண்ணிட்டான்ப்பா அப்படி சொல்லிட்டு ரொம்ப நன்றி சார், உங்களை ரொம்ப திட்டிட்டேன். ஆனால் இந்த அளவு வந்து இந்த ரத்த காயம் ஏற்படுற அளவுக்கு வந்து என் வந்து காப்பாற்றிருக்கீங்க என் தங்கச்சியா அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்கிறாரு ஆனந்தியோட அண்ணன். அடுத்து வந்து பரவாயில்லைங்க அப்படின்னோடனே தம்பி உங்களுக்கு கையெல்லாம் இப்படி ஆயிடுச்சு, இதை பாவி இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு தம்பி உடனே வந்து உங்களுக்கு டாக்டர் கிட்ட போன தம்பி, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்க, ஆனந்தியை பத்திரமா நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நம்ம குமரன். சரிங்க தம்பி அப்படின்னு சொன்னோன்னே சார் அப்படின்றாங்க. பரவாயில்ல எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் ஆனந்தி, நீங்கள் முதல்ல வீட்டுக்கு போங்க, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னோன்னா அப்படியே வந்து ரொம்ப நன்றி சார் அப்படின்றாங்க. பரவாயில்ல ஆனந்தி நீங்கள் போங்க, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நன்றி எல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கோட்டி வந்து டே என்னடா வச்சா இப்படி ஆயிடுச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு. என்னடா இது, வாடா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், பரவாயில்லடா ஆனந்தி நல்லபடி ஆகிட்டாங்கல்ல அப்படின்னோடனே உடனே வந்து செம்ம டென்ஷனாக வந்து அங்கே வந்து இருக்காரு வீரபத்திரன். டே உங்கள் யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன், போலீஸ் வந்து இங்கே பாரு அவ்வளோதான் உனக்கு மரியாதை வாடா அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. விடமாட்டேன்டா விடமாட்டேன், ஆனந்தியை இன்னைக்கு நீ காப்பாற்றிருக்கலாம், ஆனால் என்றைக்குமே என்கிட்டேருந்து காப்பாற்ற முடியாதுடா, உன்னால் ஆனந்தியை எப்போவுமே பாதுகாக்க முடியாது, ஆனந்தி என்றைக்குமே அவள் எனக்கு சொந்தமானவ, அவளை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன், விடமாட்டேன், நான் அவங்க எல்லாரையுமே பார்த்துக்கிறேன். இன்றைக்கி நீ வந்து வந்து உன்னை காப்பாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறியாடி, உனக்கு இருக்குடி இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்கிறாரு. டேய் வரல அவ்வளோதான் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து மிரட்டி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படியே பார்த்து முறைச்சிட்டு போகிறாரு. உடனே வந்து விடுங்க சார், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க, அந்த ஆள் என்ன பண்ணுறான்னு நானும் பார்க்குறேன், ஆனந்திக்கு பக்கபலமாக நம்ம எல்லோரும் இருக்கும்போது அவங்களுக்கு எதுவும் யாரும் பண்ண முடியாது, அவன் என்ன பண்ணுறான் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து சொல்கிறாரு. உடனே ஆனந்தி அப்படியே பார்க்குறாங்க. உடனே அழறாங்க. ஆனந்தி அழாதீங்க, இங்கே பாருங்கள் பத்திரமா கூட்டிகிட்டு போங்க, இங்கே நடந்த விஷயம் இங்கேயோட போட்டோம், யாருக்கிட்டையும் நான் சொல்ல வேணாம், நானும் எங்கள் வீட்டில் சொல்ல மாட்டேன், நீங்களும் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காதீங்க சார் அப்படின்னோடனே சரிங்க அப்படின்றாங்க. யாருக்கும் இந்த விஷயம் தெரிய வேணாம், கோட்டி வந்து மாப்பிள்ளை உனக்கு என்னடா ஆச்சு, கையில் ரொம்ப ரத்தமாக வருதுன்னா ஆனந்தி வந்து சார் உங்களுக்கு ரொம்ப ரத்தம் வருது சார் கையில், ஒன்று பார்த்துக்கலாம் ஆனந்தி, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, கரிச்சி வச்சு கட்டியிருக்கேன், நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கிறேன், நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் முதல்ல அப்பா கூட கிளம்புங்க ஆனந்தி, இந்த இடத்துல இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. போலீஸ்கிட்ட வந்து அவன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னோன்னா சரிங்க சார் அப்படி சொல்கிறாங்க. போலீஸும் கூட்டிகிட்டு போகிறாங்க வீரபத்திரனை செம்ம டென்ஷனாக போகிறாரு. வந்து எல்லா காரியத்துக்கு எடுத்துட்டானே அவன், முதல்ல ஆனந்தியை எது பண்ணுறதா இருந்தாலும் முதல்ல இவனை போட்டு தள்ளணும் போல் இருக்கே, கூட இருந்து இப்படி பண்ணிட்டுருக்கானே, ஃப்ரெண்டு அப்படி சொல்லிட்டு செம்ம டென்ஷனாக இருக்கார் வீரபத்திரன். ஆனந்தியை பார்த்தோம் அவங்க அம்மா ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு அழறாங்க. அவங்க அண்ணியும் அழறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்து அழறாங்க. அடுத்து வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து அவங்க அண்ணன் வந்து சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. அந்த பாவி அவன் நல்லாவே இருக்க மாட்டான், என் பொண்ணை இப்படி பாடாப்படுத்தி எடுக்கிறானே, ஆனந்தியோட ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு எதுவும் இல்லைம்மா, அப்போ சார் வந்து காப்பாற்றிட்டாரு, இல்லைன்னா அவ்வளோதான், எனக்கு அந்த நிமிஷமே வந்து எனக்கு என்ன வேணாலும் அவன் பண்ணியிருப்பாம்மா, அவன் எனக்கு தொடர்ந்து மயக்க மருந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாம்மா, அட பாவி இப்படி பண்ணுறியடா, அவனை விவகாரத்தை பண்ணி கூட நிம்மதி இல்லாமல் போச்சு என் பொண்ணுக்குன்னு அவங்க அம்மா அழறாங்க. அவங்க அண்ணி வந்து ஆனந்தி உனக்கு வேற எங்கே அடிப்படல இல்லடி, நல்லா இருக்கேன் நீ, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அதான் குமரன் சார் வந்துட்டார்ல அப்படின்னா அந்த தம்பிக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது, நம்ம ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம் அந்த தம்பிக்கு, டேய் நீ எப்படிலாம் சொன்ன அந்த தம்பி பற்றியாடா, தங்கம் மாதிரி வந்து காப்பாற்றிருக்க அப்படின்னு. ஆமாம்மா எனக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, அவங்க வீட்டில் தான் ஒரு மாதிரியான இவர் ரொம்ப தங்கமானவனாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் வந்து வசப்படுறாரு. ஆனந்தி வாமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. நிம்மதி அடைகிறாங்க எல்லாருமே ஆனந்தி வந்ததால்.